சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும் மொபைல் போன்ஸ்களில் LTR.FM இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவை. எத்தனை பேர் கைகளை உயர்த்த போறீங்க? கைகளை உயர்த்தி ஆராதித்தார், பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார், பெரும் வெற்றியை தந்திடுவார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். போராட்டம் பாடுங்கள், நம் வாழ்வில் வந்தார், சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம், ஜெயம், ஜெயம் நமக்கே. போராட்டம் பாடுங்கள், நம் வாழ்வில் வந்தார், சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம், ஜெயம், ஜெயம் நமக்கே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாடுகள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாடுகள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர்.
பிரியமான சகோதரர்களே, மறுபடியுமாய் நான் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது எப்படி என்று சொல்லி விசுவாசம் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற காரியம் நாங்கள் சில வழிகளில் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் இதை செய்வார், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே ஒரு டிலே ஆகிறது, கொஞ்சம் தாமதமாகிறது இந்த காரியங்கள் நடைபெறதுக்கு. அப்போ நாங்கள் அப்படியா இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாங்கள் தியானிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களை ஆளக்கடவுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டாவாம், ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்கும் பொழுது, அப்போ சில டிலே ஆகும் பொழுது நாங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் பொறுமையாக இருக்கணும். சில காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வளர்ந்து கனி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. விதைத்த உடனே அது கனி கொடுக்கறது இல்லை, அதேபோல் கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை எங்களுக்கு செய்யும் பொழுது சில நேரங்களிலே நாங்கள் பொறுமையை காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அவசரப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்யக்கூடாது. அவசரப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருடைய திட்டங்களிலிருந்து நாங்கள் எங்களுக்காய் ஆண்டவர் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை குழப்பி விடுகிறோம். சில நேரங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லி சொல்லுகிறது. சரியா? அப்போ ஏற்ற காலம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய காலம். ஆண்டவர் சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு சில காலம் வைத்திருக்கிறார். அதாவது அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் செய்வார். நாங்கள் அவசரப்படுத்துறதால ஆண்டவரை அவசரப்படுத்த முடியாது. ஒரு நாளும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் அதனதின் காலத்திலே செய்கிறவர். அப்போ நிச்சயமாய் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ப்ரே பண்ணும் பொழுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தை கேட்கும் பொழுது சில நேரத்தில் ஒரு டிலே வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் விதம் சொல்லி வச்சுக்கோன்னா பொறுமையை காத்துக்கொள்ள கடவுள்னு சொல்லியிருக்குது. அப்போ நாங்கள் பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேதத்தோடு நாங்கள் ஒப்புரவாக்க வேண்டும். சரியா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்திலே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது, ஆபிரகாம். அவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது அவன் ஒரு ஆண்டவரை அறியாத ஒருத்தனாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி 75 வயதிலே அவனுக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த குழந்தை கிடைப்பதற்கு அவனுக்கு 25 வருடங்கள் சென்றது. 100 வயதிலே தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான குழந்தையை கொடுக்கிறார். அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஏன் நீங்கள் 25 வருடங்கள் ஏன் ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான்னு சொல்லி, ஏன் பொறுமையை காத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் ஒருவேளை அவன் 75 வயதிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த குழந்தையை கொடுத்திருந்தால் ஒருவேளை அவர் நினைத்திருக்கக்கூடும், என்னுடைய சொந்த பலத்திலே நான் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கக்கூடும். நான் ஆண்டு சொல்லுகிறார், 100 வயதிலையும் நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி, அதாவது 100 வயதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருக்குமே நீங்கள் வளமையாக சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயதுக்கு மேலே பிள்ளைகள் பெறுவது ஒரு கஷ்டம்னு சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நம்பி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் ஆண்டவர் 100 வயதில் கூட ஆண்டவர் பிள்ளையை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் அதாவது ஒரு இயலாமையான காரியத்திலிருந்து ஆண்டவர் ஒன்றை உருவாக்குற கர்த்தர். என்ன காரியம் சூழ்நிலைகள் ஒருவேளை மாறி காணப்படலாம் உங்களோட வாழ்க்கையில். ஒருவேளை சில வேளையில் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி தவித்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாக செய்கிறாராம். ஒருவேளை டிலே ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. சிலர் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் டிலேயாக இருக்குதா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டோட வசனத்தை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறான்னு சொல்லி அதிலே நிலைத்திருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் வசனம் சொல்லுகிறது, வாக்கு பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களை ஆளக்கடவது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில
நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஒரு நாளும் அதை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தெரியாது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. பட் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எங்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. எங்களுடைய தகப்பன், அதனால தான் நாங்கள் அப்பா என்று கூப்பிடுகிறோம். ஒரு உலக பிரகாரமான அப்பாவுக்கு அவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வாறு செய்வதுன்னு சொல்லி, என்னத்தை செய்வது, எந்த நேரத்தில் என்னத்தை வாங்கி கொடுப்பதுன்னு சொல்லி ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கு தெரியும். அதை விட எங்களுடைய ஆண்டவர் பெரியவர். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவர். அவர் உங்களை அன்பு செய்கிறவர். அவர் உங்களை நேசிக்கிறவர். அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா இல்லை எப்போ செய்யணும்னு சொல்லி? ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை செய்து முடிப்பார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உற்சாகம் அடைகிறீங்களா? இந்த வேளையில் நான் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம், சொல்ல போகிறோம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு சில காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே டிலேயாக இருக்கிறது, ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை சுவாமி. நீங்கள் சொல்லிக்கிறீங்கள் பொறுமையோடு இருக்கும்படியாய் நான் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள் அப்பா. நிச்சயமாய் அதன்படியே நீங்கள் செய்ய போறீங்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்க போகிறேன். ஆண்டவரே, ஒரு நாளும் நான் பின்வாங்கி போவதில்லையப்பா. நிச்சயமாய் நீங்கள் வாக்கு தன்னம் பட்டதை பொறுமையாய் நான் எடுக்கும்படியாய் ஆண்டவரே அந்த பொறுமை எனக்குள்ளே இருக்கிறதப்பா. நான் அவசரப்பட்டு நான் எந்த காரியங்களும் நான் ஈடுபட போவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த போறீங்கள். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமேன். உள்ள